எல் 3 ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். இப்போது நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி பார்ப்போமா? இ, உ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். ஒரே ஒரு எழுத்தால் அமைந்து தனி பொருளை தரும் சொல் ஓர் எழுத்து ஓர் மொழி எனப்படும். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இவர் தமிழில் 42 ஓர் எழுத்து ஓர் மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நோ, து தவிர மற்ற 40 சொற்கள் அனைத்தும் நெடில் எழுத்துக்களாகும். வாங்க ஓர் எழுத்து ஒரு மொழிகளையும் அவற்றின் அர்த்தங்களையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆ பசு, இ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், ச இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், தூ உன், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, நோ நோய், பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ சொல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோதல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வெல கவர், ஆ இ கை சி தா தி தை நா நீ பா பூ பை போ மா மை வா வை ஆகிய 17 ஓரெழுத்து சொற்கள் மட்டுமே தற்காலத்தில் பெருமளவு வழக்கில் உள்ளன. இப்போது பகுபதம் என்றால் என்னவென்று பார்ப்போம் வாருங்கள். வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளை பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். பகுபதம் இரு வகைப்படும்: பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். எடுத்துக்காட்டு: பொருள் பொன்னன், பொன் கூட்டல் அன். இடம் நாடன், நாடு கூட்டல் அன். காலம் சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண். சினை கண்ணன், கண் கூட்டல் அன். பண்பு இனியன், இனிமை கூட்டல் அன். தொழில் உழவன், உழவு கூட்டல் அன். வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். எடுத்துக்காட்டு: உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். அடுத்து பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவையாகும். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். இது கட்டளையாகவே அமையும். பகுபதத்தின் இறுதியில் அமைவது விகுதி. இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டும். பகுபதத்தின் இடையில் அமர்ந்து காலம் அல்லது எதிர்மறை பொருளை உணர்த்துவது இடைநிலை ஆகும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து சந்தி எனப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டு: வந்தனன், வா வ கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். வா பகுதி, இது வா என குறுகி இருப்பது விகாரம். இத்து சந்தி, இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. காணலாள்,
கான் கூட்டல் அல் கூட்டல் அல். கான் பகுதி, அல் எதிர்மறை இடைநிலை, அல் பெண்பால் வினைமுற்று விகுதி. இப்போது பகாபதம் என்றால் என்னவென்று பார்ப்போம். மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம் நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், கொள், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நனி, களி. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.